ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2022-23 அப்புறம் தான் சொந்த காலில் நிற்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்திருப்பீங்க. உண்மையிலேயே பிஸ்னஸோட சக்சஸ் என்னன்னா, நம்மளோட டிமாண்டை ஏத்துறது தான் பிஸ்னஸோட சக்சஸ். அந்த ஃபார்முலாவை ரீச் பண்ணுவீங்க. திரும்பவும் சொல்றேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 10ஆம் இடத்து 7ஆம் பார்வையாக 5 பார்த்து சொத்து சம்பந்தப்பட்ட மேட்டர்லாம் கிளியர் பண்ணுவார். உடம்பை மட்டும் பார்த்துக்கணும். ரெஸ்ட் எடுக்காமல் ஒர்க் பண்ணிங்கன்னா வண்டி ஓடிட்டே இருக்கும். 2 நாள் படுத்துட்டீங்கன்னா 20 நாள் லீவ் எடுத்துருவீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் 100க்கு 100 மார்க். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 2026 மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி பிறக்க இருக்கு. இந்த சனி பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சனி பயிற்சி பொறுத்த வரைக்குமே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். உலகம் ஃபுல்லா இந்த விஷயத்தை பிராண்ட் பண்ணது நம்ம ரெட்ரோ ஆன்மீகமும் அடியேனும் தான். இந்த சனி பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். மீனம் என்பது குருவினுடைய ராசி. குருவினுடைய ராசியிலே அந்த குருவினுடைய வீடு அது. மீனராசியில் எழுந்தருளும் சனி பகவான் சிறப்பான மகத்தான பலன்கள் எல்லாம் தரப்படுறார். காரணம் என்னன்னா, குருவினுடைய வீட்டிற்கு செல்லும் எந்த கிரகத்துக்கும் தோஷம் இல்லை பிருந்தா. அவ்வகையில் இந்த சனி பயிற்சி பல ராசிகளுக்கு கோடீஸ்வர யோகங்களை அள்ளித்தரப்போகிறது. அவர்களுக்கு வெளிநாட்டு பயணமாகட்டும், குழந்தையாகட்டும், அல்லது திருமணமாகட்டும், வேண்டியதையெல்லாம் தந்து சும்மா சூப்பராக வச்சிருக்க போகிறார். ஸோ ராசி ரீதியாக நாம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னங்கிறத பார்த்துடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியோடைய பிளஸ் என்ன? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. போன வருஷம் ஃபுல்லாக 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்தாலும் வந்தார், வந்தாயா அப்படிங்கிற மாதிரி தான். 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்தார். வாழ்க்கையில் ஒரு தொழில் பண்ணுங்கிற எண்ணத்தை உருவாக்கினார். ரிஷபராசிக்காரங்களாம் நல்லா பார்த்தீங்கன்னா 2022-23 அப்புறம் தான் சொந்த காலில் நிற்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்திருப்பீங்க. இப்போது இவர் லாபசனியாக மாறிட்டார். லாபசனியா அப்போது 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 11ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது 11, 12, 1 பார்க்குறார். இது பெரிய ப்ளஸ்ஸு. இதில் என்ன பெரிய ப்ளஸ்ஸுன்னா, சனியே லாபத்தை தரப்போகிறார். நன்னாக புரிஞ்சுக்கணும். சனி பகவான் லாபத்தை தர சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி லாபத்தை கொடுக்க போகிறார். 11ஆம் இடத்து சனி என்ன வேணும் உனக்கு? 10 ரூபா பொருள் 15 ரூபாய்க்கு விற்று கொடுப்பார். ஸோ உங்களுடைய அந்த பேசிக்கு வேல்யூ இருக்குல்ல, அதை மேலே கொண்டு வருவார். உண்மையிலேயே பிஸ்னஸோட சக்ஸஸ் என்னன்னா, நம்மளோட டிமாண்டை ஏற்றுறது தான் பிஸ்னஸோட சக்ஸஸ். அந்த ஃபார்முலாவை ரீச் பண்ணுவீங்க. இதோட சூப்பரான விஷயம் தெரியுமா பிருந்தா? 5ஆம் இடத்தை பார்க்குறார் சனி. குழந்தை குரு செய்ய வேண்டிய வேலை சார். 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. இந்த ஆள் பண்ணுறாரோ இல்லையோ, சனி பண்ணுவார். காரணம் என்ன? திரும்பவும் சொல்கிறேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 10ஆம் இடத்து 7ஆம் பார்வையாக 5 பார்த்து சொத்து சம்மந்தப்பட்ட மேட்டர்லாம் கிளியர் பண்ணுவார். ஏன்னா யார் இங்கே பிராது பண்ணுறது? யார் பாது? இந்த கோர்ட்டு பிரச்சனை எல்லாம் கிளியர் பண்ணு, அந்த சொத்து உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி மாற்றி சொத்து சம்மந்தப்பட்ட, முக்கியமாக இங்கே இருக்கிற நிறைய பேர் நோயாளிகளுக்கு பலன் சொல்கிறதே கிடையாது. இந்த நோயாளிகள், நான் ஐசியூவில் இருக்கேன் சார், ஹாஸ்பிட்டல், இப்போ தான் நான் நார்மல் வார்டுக்கு, நான் உலகத்தில் பொழைப்பனா முதல்ல அப்படின்னு நினச்சி வாழ்க்கையுடைய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் நோயாளிகளுக்கெல்லாம் ஒரு வார்த்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இனி உங்கள் பேர் நோயாளிகள் அல்ல, இனி நீங்கள் சராசரி வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க. சனி பார்த்துட்டார், எந்திரிச்சு ஓடுவீங்க. டாக்டர் அதிசயப்படும் வகையில் சொன்னது டாக்டர் தானே, கடவுள் ஒன்றும் இல்லையே. நோயை எதிர்த்து போராடி ஜெயிப்பீர்கள். கண்டிப்பா. நீங்க பொருளாதாரம் பத்தி நிறைய சொன்னீங்க. அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்லாம் சொன்னீங்க. அவர்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா கண்டிப்பா இல்லற வாழ்க்கைன்றது ரொம்பவே முக்கியமானது. இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும்? இல்லற வாழ்க்கை, இப்போ இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கிறதுனால தானே குழந்தைய ஓகே ஆகுது. ஸோ அப்போ இல்லற வாழ்க்கையை பற்றி அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. இதில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் உடம்பை பார்த்துடுறாரு சனி. இப்போ எல்லாம் ஓகே தான், கம்பெனிலாம் செட் ஆயிடுச்சு, லாபம்லாம் வருது. ஆனால் நான் இன்னும் வேலைக்கு போகணுமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். காலைல எந்திரிச்சேன், வேலைக்கு போகலான்னு தோணுது. ஒரு பக்கம் இன்ஸ்டா பார்க்கலான்னு தோணுது, ஒரு பக்கம் லீவ் போடலான்னு தோணுது. அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் பார்ட்டி பண்ணலாம். அந்த மாதிரிலாம் ராசியை சனி பகவான் மந்தகாரம், உடம்பு டயர்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நாள் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாம், இப்படிலாம் தோணும். உடம்பா விட்டிங்கன்னா என்ன ஆகும்? அது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். உடம்புக்கு ஒரு
அது பேச்சை கேட்கக்கூடாது. அது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னால் தான் 2 மிதித்து வேலை செய்யணும்னு சொல்லணும். ஸோ அப்போது உடம்பை மட்டும் பார்த்துக்கணும். ரெஸ்ட் எடுக்காமல் ஒர்க் பண்ணிங்கன்னா வண்டி ஓடிட்டே இருக்கும். 2 நாள் படுத்துட்டீங்கன்னா 20 நாள் லீவ் எடுத்துருவீங்க. சரிங்க சார். இந்த மந்த நிலையை போக்குறதற்கு எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம்? பெரும்பாலும் இவர்கள் வந்து ஐயப்ப வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். படி வைத்த ஐயப்ப வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெரும்பாலும் இவர்கள் தான் ஆஞ்சநேய வழிபாடு. பால ஆஞ்சநேயர் வீட்டில் ஒரு விக்கிரகம் வாங்கி டெய்லி அவரை ஆஞ்சநேயா ஆஞ்சநேய வழிபாடாக மாறிக்கொண்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் 100க்கு 100 மார்க். சார், அதாவது போன சனிப்பயிற்சிக்கும் இப்போ வரக்கூடிய சனிப்பயிற்சிக்கும் அதாவது எந்த அளவுக்கு ப்ளஸ் இருக்கும், எந்த அளவுக்கு மைனஸ் இருக்கும்? இதில் என்ன அர்த்தம் அவங்க கேட்குறாங்க நெறியாளர்னா, ஒரு விஷயம் என்னென்னா, போன வருஷம் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, சனிப்பயிற்சி முடிஞ்சதுன்னு நாங்கள் நம்பிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தை படி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மார்ச் 6 தான் வருது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த இது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது 2 ஒன்று தான், முறைகள் வேறு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து திருக்கணிதத்தை பின்பற்றுறவங்களுக்கு நடக்கின்ற அதே கும்பம் டு மீனம் டிரான்சிஷன் தான் இந்த வருடம் நடக்கவிருக்கிறது. ஆனால் அது பாரம்பரியம், சித்தர்களின் வாக்கு என்பதை வாக்கியம் என்று சொல்கிறோம். அது டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறதுனால நம்ம போன வருஷம்னு சொல்கிறோம். மேட்ரு என்னமோ ஒன்று தான். ஆனால் பெருவாரியான ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய நேயர்கள் நிறைய பேர் வந்து வாக்கியத்தை பின்பற்றுபவர்களாகவும் உலகளாகிய அளவில் இருப்பவர்கள் எல்லாம் எனக்கு வந்து எங்களுக்கும் சொல்லுங்கள், வாக்கியத்துக்கும் சொல்லுங்கன்னு கேட்டுக்கொண்டபடியாகவும் நம்ம இந்த பதிவை தொடங்குகிறோம். ஸோ அவ்வகையில் இது மார்ச் 6. ஸோ இப்போ நம்ம புதுசாக இப்போ சனிப்பெயர்ச்சி வந்ததா நீங்கள் நினச்சிக்கிங்க. ஸோ அப்போது அவ்வகையில் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லுகின்ற சனி பகவான் புனிதர் பட்டம் பெறுகிறார். அது என்ன புனிதர் பட்டம்? ஏன்னா குருவினுடைய வீடு அது. அங்கே எந்த கிரகம் போனாலும் புனிதர் பட்டம் தான். குருவுடைய வீட்டுக்கு சென்ற சனி பகவான் வழக்கம் போலவே 3, 7, 10 பார்க்குறார். அவ்வகையில் காலபுருஷ தத்துவத்தின்படி 3ஆம் இடமாகப்பட்ட ரிஷபத்தை முதல்ல பார்த்துடுறார். உலகிற்கே பெரும்பாலும் எல்லா ராசிகளுக்குமே ஒரு பொருளாதார நெருக்கடி, அதாவது சுப செலவுகளை மட்டுமே செய்யக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு வந்து இந்த சும்மா செலவு பண்ணால் பிடிக்காது. இந்த பந்தா காட்டுறதுக்கு வேலைலாம் அதெல்லாம் பிடிக்காது. எல்லா ஃபியூஸையும் பிடிங்கி விட்டுருவார். வேலை செய், சம்பாதி, அவ்வளோதான். இந்த பெருமைக்கு அந்த கதைலாம் அவருக்கு பிடிக்காது. ஸோ சனி பகவான் அடுத்து உலகிற்கே 6ஆம் இடமாகப்பட்ட கன்னியை பார்க்கிறார் காலபுருஷ தத்துவத்தில். அப்போ பெரும்பாலும் உழைப்பாளிகளுடைய ஓவர் டைமு, ஊதிய உயர்வு இதெல்லாம் பண்ணி அவங்க கடன் அடைப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குகிறார். இந்த வருடத்தையே பிருந்தா, இந்த பெயர்ச்சியை ஒரு வரியில் சொல்லணுன்னா உழைப்பின் பெயர்ச்சின்னு வச்சுக்கலாம். உழைப்பின் பெயர்ச்சி வகையில் யாருக்கெல்லாம் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறாங்களோ, அல்லது யாரெல்லாம் வந்து இப்போ புதிய புதிய விஷயங்களில் இன்வால்வ் நிறைய சம்பாதிக்கணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார், எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு நான் எப்படியாவது சேர்த்து ஒரு 5 பவுன் போட்டுருன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு 5 பவுன் போகணுன்னா யூனிட் ஒர்க் அனதர் 2 இயர்ஸ் அப்படின்னா, அப்போது இன்னும் நிறைய ஓவர் டைம் பார்க்குறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை, புதிய தொழில்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, தன்னுடைய பலத்தை தான் தெரிந்து கொள்ளும் அளவு, எனக்கு இவ்வளோ நல்லா இது வரும்னு எனக்கு இப்போ தான் எனக்கே புரியுது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய விழிப்புணர்வு, உங்களுக்கு இருக்க இன்னர் ஸ்கில்லை தூண்டுறது போன்ற விஷயங்கள்லாம் சனி பகவான் செய்வார். பொதுவாகவே குருவினுடைய வீடு என்பதால் குரு என்ன வேலையை செய்கிறாரோ இருந்தால் அதை சனி செய்வார். குருவினுடைய வேலை என்ன? எல்லாருக்கும் சொல்லித்தர்றது. இப்போது தீய வழிகளில் செல்ல விடமாட்டார். அப்போ குரு என்ன பண்ணுவார்? ஒரு வாத்தியார் மாதிரி நடந்துப்பார். ஒரு சின்ன ஒழுக்க குறைவான ஒரு பொய் சொல்ல எதையுமே ஒரு என்டர்டெயின் பண்ண மாட்டார். ஸோ பெரும்பாலும் இந்த 2.5 வருடத்தில் போதைப் பொருட்களுடைய பயன்பாடுகள் குறையும். இந்த 2.5 வருடத்தில் மக்களுடைய ஒழுக்கத்தின் சதவிகிதம் அதிகரிக்கும். ஜிம்முக்கு போகிறவங்க கவுண்ட் அதிகமாகும். உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே போன்றவர்கள் அதிகமாகும். வாய்மை நேர்மையெல்லாம் மதிப்பு பெறும். மக்களுடைய சித்தாந்தங்கள் எல்லாம் உண்மை வாய்மை அந்த மாதிரி இடம். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி நிறைய பலன்களை தரப்போகிறது. கரெக்டான மெத்தடில் உங்களுடைய கையை ஊனி நீங்கள் முன்னுக்கு வர போகிறீங்க. சூப்பராக இருக்க போகிறீங்க. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கேன். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் 2வது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் 2வது முகம்
வாம தேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன் தான் சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?